வணக்கம். இப்பங்கிறாங்க, அப்பங்கிறாங்க, இந்தான்றாங்க, அந்தான்றாங்க. ஆனா 5 நாளா போட்டு இழுன்னு இழுக்கிறாங்க. நமக்கே ஒரு கட்டத்துல தயவு செஞ்சு விஜய முதலமைச்சராக்குங்கடா, அந்த பதவி பிரமாணத்தை எடுத்து தொலைங்க, ஏன் போட்டு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி அரசியல் சூழல் போய் கொண்டிருக்கு. 2016 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனப்ப தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள்ல இந்த அண்மை செய்திகள், அதாவது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அடிக்கடி போட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு 4-5 நாட்களா நள்ளிரவு 2 மணிக்கு போடுறாங்க பிரேக்கிங் நியூஸ்ன்ட்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பல திருப்பு முனைகள், திடீர் திருப்பங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டுச்சு. இப்ப ஒரு வழியா விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்து விட்டது. அதனால நாளைக்கு விஜயோட முதலமைச்சர் பதவி பிரமாணம் நடக்கும் அப்படின்னு நம்பலாம். இதுக்கு மேல மறுபடியும் ஒரு திருப்பு முனை, மறுபடியும் ஒரு திடீர் திருப்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாமே அமித்ஷாவுக்கே அவருக்கே விடிச்சோம். விஜயை பொறுத்த வரைக்கும் பரப்புரைக்கே வரல. அவரு பல நேரம் ரத்து பண்ணாரு. பரப்புரைக்கு போறதை விட ரத்து பண்ணதான் அதிகம். அப்படி பரப்புரைக்கு போறதுக்கே அழுப்பட்ட மனுஷனை நீலாங்கரையிலேருந்து கிண்டிக்கு வர வச்சு, அப்புறம் கிண்டியிலேருந்து பட்னபாக்கத்துக்கு போய் அப்படின்னு பட்னபாக்கம், நீலாங்கரை, கிண்டி அப்படின்னு இந்த 4-5 நாட்கள்ல அவர் அலையோ அலைஞ்சிட்டாப்புல. இப்படி இங்க அலைகிறதுக்கு ஒரு 4 மாவட்டம் இல்ல 4 தொகுதி கூடுதலா பரப்புரைக்கு அலைஞ்சிருந்தா இன்னைக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னு கட்சி அலுவலகமா அலைய வேண்டிய இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அப்படின்னு அலைய வேண்டிய நிலை உருவாயிருக்காது. ஒரு வழியா பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. இப்ப என்னன்னா, திமுகவிட ஸ்டாலின் இருந்த இடத்துக்கு விஜய் வர்றாப்புல. அதே கூட்டணி கட்சிகள் இருக்குது. இதுல காங்கிரஸ் மட்டும் நாங்க தாவேகாவோட கூட்டணிக்கு போறோம், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், இந்த தேர்தல் களத்துல நாங்க தாவேகாவோட சேர்ந்து நாங்க தேர்தல் களத்தை எதிர்கொள்வோம், நாங்க கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. காங்கிரஸ் திமுக கழட்டி விட்டுட்டு தாவேகாவோட போயிடுச்சுன்னா கூட ஒரு தெளிவான நிலைப்பாட்டை சொல்லிடுச்சு. ஆனா அதுக்கும் பிறகு யாரும் தெளிவான நிலைப்பாட்டை சொல்லல. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குறோம், அதே சமயத்துல திமுகவுடனான உறவு தொடரும், யாரோட கூட்டணிங்கிறத இப்ப சொல்ல முடியாது, அதை அப்புறமா சொல்லுவோம். இது யாரு? இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த பக்கம் திருமா பொறுத்த வரைக்கும் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குறோம், ஆனா கூட்டணிங்கிறது அப்படியே தான் இருக்குது, நாங்க வெள்ளந்தான் ஆதரவு வழங்குறோம் அப்படின்னு இந்த பக்கம் திருமாவும் சொல்றாப்புல. கொள்கை கூட்டணி அப்படின்னாங்க திமுகவோட கூட்டணிய. ஆனா இந்த 4-5 நாட்கள்ல கொள்கையாவது கோவணமாவது அப்படின்னு ஆகி போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி காமிச்சிருச்சு. இங்க அரசியல்ல நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா திமுகவும் அதிமுக ஒண்ணு சேருமா அப்படின்னு நம்ம தர்க்கங்களை வைக்கிறது உண்டு. ஆனா விசித்திரமா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு சூழலும் உருவாச்சு. அத முதல்ல வதந்தி, யூகம், அனுமானம், கற்பனை, கட்டுக்கதை, ரூமர் அப்படின்னு பல வாரம் சொன்னாங்க. ஆனா அந்த செய்திகளோட முகாந்தரத்தை திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களே, இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் கொடுத்த அறிக்கையை உறுதிப்படுத்துச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு திமுக ஆதரவு வழங்கும், அதுல திமுக அமைச்சர்களோட பங்கேற்கும் அல்லது வெளிலேந்து ஆதரவு வழங்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுக ஆதரவு. இப்படிப்பட்ட சூழல் உருவாகிற மாதிரி இதற்கான முன்னேற்பாட்டை செய்ய தொடங்கியவர் உதயநிதி. தொடக்கத்துல அதுல ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட திரும்ப அவரும் அதே நிலைப்பாட்டுக்கு போயிட்டாரு. ஏறக்குறைய அதற்கான காட்சிகள் அரங்கேற தொடங்கியது. இடதுசாரி தலைவராக இருக்கக்கூடிய பேபி அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் அதை உறுதிப்படுத்தினாரு. இப்ப திடீர்னு இன்னைக்கு பாக்குறப்ப இல்ல அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, திமுக அதிமுக சேர்ற மாதிரி எல்லாம் ஒரு சூழல் உருவாகவே இல்லைன்னு ஐயா பத்திரிகையாளர் மணி மாதிரி அன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணுங்கிற மாதிரி மாத்தி பேசுறாப்புல. இப்ப இந்த திமுக அதிமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சுல்ல, இதுல சிந்தனை செல்வன் யாரு? விசிகாவை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ற மாதிரி இருந்தா
அந்த கூட்டணி அரசுல திருமாவை முதலமைச்சர் அறிவிங்க அப்படின்னாப்புல. சரி சும்மா சொல்றாப்புல போல இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதை ஏத்துக்கல. அதாவது அதிமுக இப்போது வரை இந்த நொடி வரை பாஜகவோடு இருக்கு. அந்த பாஜகவோடு இருக்கிற அதிமுக இந்த பக்கம் திமுக ரெண்டும் சேர்ந்து பொதுவான ஆளாக திருமாவ முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கணுமா. யார் சொல்றா? சிந்தனை செல்வன் சொன்னதோடு மட்டும் இல்லாம அதற்கான அணிச்சேர்க்கை லாபி உருவாக்கப்பட்டது. அதற்கான பேச்சுவார்த்தை பூர்வாங்க பேச்சுவார்த்தை எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. கடைசியில் கதைக்காகாம கைவிட்டாங்க. அப்ப பாஜகவோடு இருக்கிற அதிமுக பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுக தயவுல முதலமைச்சராக திருமாவுக்கு ஒருத்தர் இல்லை, தயக்கம் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் RSS குழந்தை அப்படின்னு விஜய் சொன்னார். அந்த RSS குழந்தை என்று சொல்லப்பட்ட விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவர் ஆட்சியாட்ல அமர்த்தி வைக்கவும் திருமாவுக்கு வெக்கம் இல்லை, கூச்சம் இல்லை. இங்க அமைச்சரவை கேட்டாரு, எங்க தாவேக கிட்ட அமைச்சரவை கேட்டாரு, துணை முதலமைச்சர் கேட்டாரு. ஒருவேளை காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவன் போட்டி போட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்னா அவர் அமைச்சரைக்கு போயிருப்பார். ஆனா இப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. இப்ப வன்னியரசு தான் அமைச்சராக்கணும். வன்னியரசு அமைச்சராக்கிறதுல திருமாவுக்கு அந்த அளவுக்குலாம் உடன்பாடு இருக்கும் அப்படின்னு தோணல. அதனால இப்ப வெளிலேருந்து ஆதரவு கேட்டிருந்தா கூட தாவேக தரப்புல அமைச்சரவை இடம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனா அப்படி இடம் வாங்காம வெளிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இதுல இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி எல்லா கட்சியும் வெளிலேருந்து ஆதரவுன்னு சொல்லுது. நாங்க தாவேகாவோட கூட்டணி அப்படின்னு சொல்லல, காங்கிரஸ் மட்டும் தான் கூட்டணி சொல்லியிருக்கு. பாக்கிடலாம் வெளிலேருந்து ஆதரவு. ஆனா திமுகவோட உறவு தொடருங்குது. அப்ப ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி இருக்கு. இது தாவேகாவுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க எப்ப வேணாலும் கழட்டி விட்டலாம், இவங்க எப்ப வேணாலும் நம்மளை கால வரி விட்டுருவாங்க, இப்படி இருதலை கொள்ளி பாம்பு போல இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க இன்னொரு ஏற்பாட்டை பண்றாங்க. அந்த ஏற்பாடு இதற்கு இணையாக, அதாவது பேரெல்லாம் அந்த பக்கம் நடந்துச்சு. என்னன்னா அதிமுகவில் CV சண்முகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான தலைவர்ல ஒருத்தர். அந்த CV சண்முகம் ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை திரட்டலாப்புல திரட்டி அவர்களை கொண்ட தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வச்சு அதுல முதன்மையான ஆட்களை அமைச்சர்களை பங்கேற்கட்சியில ஒரு வேலையை CV சண்முகம் பண்றாப்புல. இப்ப எடப்பாடி தரப்புக்கும் CV சண்முகம் தரப்புக்கும் முட்டல் மோதல், சண்டை, சச்சரவு எல்லாம் பெருசாகி எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணுங்கிற அளவுக்கு போய் நிற்குது. அநேகமாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ, ஏன் இன்னைக்கு இரவோ கூட CV சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க கூடும். அவங்க இப்ப 3/2 பங்கு போயிட்டாங்கன்னா அந்த கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அப்ப 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்கன்னா அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகாவோட அமைச்சர்களை பங்கெடுப்பாங்க. அப்ப இந்த திமுகவோட உறவு பாட்டக்கூடிய VCK, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்றவங்க கூட்டணியை விட்டு வெளியேறினா கூட, ஆதரவு திரும்பப்பட்டா கூட தாவேகாவோட ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால வரக்கூடிய நாட்கள் இன்னும் கலையபுரமாக போக போகுதுங்கிறது மட்டும் உறுதிப்பாடு. இதுல ஆளுநரோட வேலை, ஆளுநர் போட்டு குழைப்பு அடிச்சாப்புல, அதுவும் விஜய் அதுக்கு மேல குழைப்பு அடிச்சாப்புல. பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை காட்டாம கடைசியில டிடிவி தினகரன் கட்சியில ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. மன்னார்குடியை சேர்ந்த காமராஜ்னு ஒருத்தர். அவர்கிட்ட இதே காசை கொடுத்தோ இல்ல ஏதோ பேசியோ அவர்கிட்ட இருந்து இந்த கடிதத்தை வாங்கி, அந்த கடிதத்தை வாங்கி அதை வாட்ஸ்அப்ல வாங்கி கொண்ட கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு டிடிவி தினகரன் கட்சியில இருந்து ஆதரவு இருக்குன்ட்டு. டிடிவி தினகரன் நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு MLA, அதையும் தூக்கிட்டு போனா என்ன பண்றதுன்னு அவர் பதவி துடிச்சு போய் ராத்திரியா போய் ஆளுநர் மாளிகையில புகார் பண்ணிட்டு, நான் வச்சிருந்தது ஒரே MLA, அந்த MLA போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, காணும், கடத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் புகார் கொடுத்து, அதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு அந்த காமராஜோட டிடிவி தினகரன் குதிரைப்பேரம் நடத்துறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்க, அந்த குதிரைப்பேரம் நடத்துறதை உறுதிப்படுத்துவது போல தாவேகா தரப்புல இருந்து காமராஜ் கையெழுத்து போடுவது போல ஒரு காணொலியை போட்டாங்க. அந்த காணொலியை போட்டா குதிரைப்பேரம் நடத்துறது உறுதி ஆயிடும். அந்த அடிப்படை புரிதல் இல்லாம தாவேகா தரப்புல அப்படி போடப்பட்டுச்சு. அப்ப
ஏன்டா காமராஜர் கடத்துனீங்க? நாங்க காமராஜர் போல ஆட்சி தரணும், அதுதான் காமராஜர் கடத்தணும் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. இந்த 4-5 நாளா இழுபறியா போயிட்டு இருக்குல்ல ஆட்சி அமைக்கிறது, அதுக்கு என்ன சொல்றாங்க தாவேகா தரப்புல? அவர் தான் ஜெயிச்சுட்டார்ல, அவரை பதவியேற்க வைக்க வேண்டியதானே. எங்க பெரும்பான்மை இல்லைங்க, பெரும்பான்மை பெற்றாதான் பதவியேற்க வைக்க முடியும். அதான் ஜெயிச்சார் இல்லைங்க. ஜெயிச்சவர்கள் என்ன, பெரும்பான்மை சிறுபான்மை என்ன, ஜெயிச்சவர்கள் என்ன? இதுதான் தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய பல பேரோட அரசியல் அறிவா இருக்கு. இப்ப ஒரு வழியா ஆட்சி அமைக்கிறாப்புல. இப்ப இந்த கலையபடத்துல ஆளுநரோட செயல்பாடு தவறு அப்படின்னு ஸ்டாலின் உட்பட எல்லாரும் கணிச்சிட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட ஆளுநரோட செயல்பாடு அடாவடித்தனம், அத்துமீறல், ஜனநாயக விதிமீறல், அரசியலமைப்பு சாசன மீறல் அப்படின்னு எந்த வார்த்தையும் ஏன் வாயே திறக்கல விஜய். அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முடியே வாயை திறக்கலன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவாகும்? காங்கிரஸ் வேற கூட சேர்த்து வச்சிருக்காப்புல விஜய். அது பாஜகவுக்கு இன்னும் கோபத்தை உருவாக்கும். அப்ப பாஜக குடைச்சல் கொடுக்கும். திமுகவாது இங்க வாய்ச்சவடா விடுவான், நாங்கள் பாஜகவை சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு அங்க போய் காலில் விடுவேன். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் வாய்ச்சவடலாம் கிடையாது, நேரா போய் காலில் விழுந்துருவாப்புல. அப்ப நாளைக்கு விஜய் முதலமைச்சரா பதவி வைக்கிறாரு. நாம ஒரு புதிய அரசு ஏற்குது இல்ல, பதவி ஏற்குது இல்ல, வாழ் சொல்லணும். அந்த வகையில அந்த புதிய அரசுக்கு வாழ்த்துகள். நாளை மறுநாள்ல இருந்து ஆட்ட ஆரம்பிக்க போகுது. இவ்வளவு நாளா ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சி இல்ல, எதுக்கு தாவேகா விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நாள்ல இருந்து ஆளுங்கட்சியா தாவேகா மாறப்போகுது. இனிமேதான் நாம் தமிழர் கட்சியோட ஆட்டமும் ஆரம்பிக்க போகுது.